செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷம் மற்றும் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள். ஒரே ராசிநாதனை கொண்ட இரண்டு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமாக ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது, நல்லது கெட்டது இருக்கிறது என்பதை இதில் பார்க்கலாம். ஒரே தகப்பனுக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகள், ஒருவன் பணக்காரனாகவும் ஒருவன் ஏழையாகவும் இருப்பான். சில சமயம் இரண்டு பேரும் பணக்காரர்களாகவும் இருப்பார்கள், சில சமயம் இரண்டு பேரும் ஏழைகளாகவும் இருப்பார்கள். அதேபோல் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் இரண்டு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு வகையில் அற்புதமாக இருக்கிறது. காலபுருஷ தத்துவப்படி மேஷம் முதல் வீடு, விருச்சிகம் 8ஆம் வீடு. ஒரு நல்ல வீடு, ஒரு கெட்ட வீடு. முழு சுபர் என்று வர்ணிக்கப்படும் குருவுக்கும் கூட 9வது இடமும் 12வது இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கெட்ட இடம், ஒரு நல்ல இடம். செவ்வாய் அசுபராக தான் வர்ணிக்கப்படுகிறான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் எல்லா ராசிநாதர்களுமே அவரவர் ராசியை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்படித்தான் செவ்வாயும். இப்போது இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கிறீர்களே, ஆனால் மேஷ ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திலும், விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்திலும் இருக்கிறான். இரண்டு பேருக்குமே அந்த புதனின் மிதுன வீடு கெட்ட இடம்தான். ஆனால் அவன் ஏறி இருப்பது அவன் சொந்த நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறான். இதில் தான் அவன் சூட்சமமாக வலுப்பெறுகிறான். மேலும் ரிஷபத்தில் இருக்கும் குருவிற்கு அது 2ஆம் இடம் தனஸ்தானமாகவும் வருகிறது. குரு என்பவன் செவ்வாய்க்கு உற்ற நண்பன். அவனும் மிருகசீரிஷ நட்சத்திர காலில் இருக்கிறான். தொழில் வருமானம் வகைகள் நன்றாக இருக்கும். சரி, அதன் பிறகு இப்போதுதான் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம். உங்கள் எதிரி புதனின் வீடான 6ஆம் இடம் கன்னியில் கேது இருக்கிறான். அவன் பாம்பின் வால். அவன் ருண ரோகண சத்ருஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு நோய்களை கொடுப்பான். எந்த விதமாக நோய்களை கொடுக்கலாம் என்று யோசிப்பான். அவன் ஒரு புழு. 22 அடி நீளமுள்ள ராஜநாகம் முதல் குடலில் இருக்கும் சிறு புழு வரை ராகு கேதுதான். 12ஆம் இடமான மீனத்தில் ராகு இருக்கிறான். அது விரயஸ்தானம். வால்பகுதி கேது நோய்களை கொடுப்பான். தலைப்பகுதி ராகு செலவுகள் செய்ய வைப்பான். ஆகவே குடலில் உள்ள புழுக்களை நீக்கும் ஒரு மாத்திரை மெடிக்கல் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. 6 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே சாப்பிடக்கூடியது. அது வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். குடற்புழு வராமல் காத்துக் கொள்ளுங்கள். Pinworm, tapeworm and hookworm are all types of intestinal worms, which are parasites that live in and feed off the human body. குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே இந்த புழு நீக்கும் மாத்திரை சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் அவன் குடும்பத்தில் உள்ள யாருக்காவது நோயை கொடுத்து உங்களை செலவு அளிக்க செய்து வைத்து விடுவான். வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமான இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். உடலையும் உறைவிடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் ராகுவிடமிருந்து வரும் செலவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். வெளியூர்களுக்கு சென்றால் ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மட்டும் சுகாதாரமான ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்கள். நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்கள். அதுதான் பரிகாரம். நாய்தான் ராகுவின் வாகனம். மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம், சுக்கிரனும் ராகுவுடன் சேர்ந்து செலவு விரய ஸ்தானத்தில் இருக்கிறான். அதனால் கெட்ட பெண்கள் சாகவாசம் இருக்கவே கூடாது. ராகுவும் போகக்காரன். அவர்களால் பெருங்கொண்ட செலவுகள் ஏற்பட்டுவிடும். ராகு பிரம்மாண்டக்காரன். செலவு ஏற்படுத்துவதிலும் பிரம்மாண்டமாகத்தான் ஏற்படுத்துவான். ஆகவே எதிர்பாலினத்தாரிடம் மிக மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மனைவி உட்பட. மனைவி ஏதாவது செலவு செய்ய வைத்தால் நன்றாக ஆலோசித்து வீட்டில் உள்ள அனைவரிடமும் கலந்து பேசி செலவழிக்கலாம். ஆனால் எங்களுடைய அட்வைஸ் என்னவென்றால், இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தை விட்டு அகலும் வரை செலவழிப்பது நல்லது அல்ல என்பதுதான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுவால் ப்ராப்ளம் கிடையாது. ஏனென்றால் கேது இருப்பதோ லாபஸ்தானம், ராகு இருப்பது குழந்தைகள் ஸ்தானம். மேலும் உங்களுக்கு ராசிநாதனும் குருவும் சேர்ந்து பக்கபலமாக இருக்கிறார்கள். அதனால் ராகு கேதுவை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. படிப்பிற்காக வெளிநாடு செல்லலாம், உத்தியோகத்திற்காக வெளிநாடு செல்லலாம். ராகு ஏற்படுத்தி வைப்பான். நல்லதுதான். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிவிடுகிறான். சூரியனும் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு வந்து விடுகிறான். இந்த இடத்தில் 3 கிரகங்களின் கூட்டணி. சூரியன் சனி புதன் மேஷ ராசிக்காரர்களுக்கு கும்பராசி லாபஸ்தானமாக வருகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கும்ப வீடு சுகஸ்தானமாக வருகிறது. 2 ராசிக்காரர்களுக்குமே இந்த அமைப்பு மிக அற்புதம், மிக பிரமாதம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி தன் சொந்த வீட்டில் இருக்கும் போது பார்க்கும் பார்வை சுப பார்வையாக இருக்கும். அவன் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறான். 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறான். அந்த சிம்ம ராசிக்காரன் சூரியன் இப்போது சனியுடன் சேர்ந்துதான் இருக்கிறான். இது ஒரு வகையில் கெட்டது என்றாலும் இன்னொரு வகையில் நல்லதும் கூட. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்து தொழில் அதிபதி.
அவன் இப்போது சனியின் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அரசாங்க வகையில் எல்லாம் நல்லது நடக்கும். புதனை பற்றி 2 ராசிக்காரர்களுமே கவலைப்பட தேவையில்லை. அவனுடைய காரகத்துவமான எழுத்து படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை சூரியன் சனி இருவருமே செய்வார்கள். சப்ஸ்கிரைப் செய்து நன்றி என்ற பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்று பலனடையுங்கள். நீங்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் என் தாய் விட்டு சீதனம், என் நன்றி பாசிட்டிவ் எனர்ஜி.